முதற்கட்டமாக 10 லட்சம் லேப்டாப் வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். ஆர்வத்துடன் லேப்டாப்புகளை வாங்கிச் சென்ற கல்லூரி மாணவர்கள். அறிவுக்கு முக்கியத்துவம் தரும் இயக்கம் திராவிட இயக்கம். போலி பெருமைகளை பேச மாட்டோம் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. திராவிட இயக்கம் என்பது அறிவு இயக்கம், அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற இயக்கம். தமிழர்களான நாம எப்பவுமே கடந்த கால பெருமைகளையும் பேசுவோம், எதிர்கால பெருமைகளுக்காக உழைப்போம். ஒருபோதும் போலி பெருமைகளை பேசி தேங்கிட மாட்டோம். மனிதர்கள் கண்டுபிடித்த இரண்டாவது நெருப்பு தான் AI. மாணவர்கள் தங்களது எதிர்கால வளர்ச்சிக்காக அரசின் லேப்டாப்பை பயன்படுத்த வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வேண்டுகோள். திமுக அரசின் லேப்டாப் மாணவர்களின் வாழ்க்கையில் கேம் சேஞ்சராக இருக்கும். சென்னையில் நடந்த விழாவில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. தடைகளை தாண்டி மாணவர்களுக்கு திமுக அரசு கல்வி வழங்கி வருவதாக நடிகர் விஜய் சேதுபதி பெருமிதம். ஒருவருக்கு கல்வி கிடைப்பதன் மூலம் ஒரு தலைமுறையை அடுத்த கட்டத்துக்கு நகரும் என்றும் பேச்சு. அவர் கிடைக்கிற அறிவு ஒருத்தருக்கு அவருடைய வளர்ச்சி என்கிறது அவர் கிடைக்கிற அறிவு மூலமாக தான் அவர் முன்னாடி போகிறாரு. அதுக்கு எவ்வளோ தடைகள் வந்தாலும் அதெல்லாம் உடைச்செறிஞ்சு அவங்கள முன்னாடி நகர்த்திட்டு போகிறதுல பெரும் பங்கு வகிக்கிறாங்க. அதுக்கு ரொம்ப நன்றி சார். கல்வியை கெட்டியாக பிடித்துக் கொண்டு அரசின் லேப்டாப்பை மாணவர்கள் சரியாக பயன்படுத்த வேண்டும். சென்னையில் நடந்த விழாவில் நடிகர் கார்த்தி பேச்சு. நீ படிச்சிரு. இப்போ ஏஐங்கிற ஒரு விஷயம் வளர்ந்துட்டு வர்ற காலகட்டத்தில் நீங்கள் மாணவர்களாக இருக்கிறது, இந்த சமயத்தில் அரசு உங்களுக்கு இந்த கணினியை கொடுக்கறது ஒரு மிக முக்கியமான தருணமாக நான் நினைக்கிறேன். இதை நீங்கள் எவ்வளோ சரியாக பயன்படுத்திக்க முடியுங்கிறது தான் எல்லாத்தையுமே மாற்ற போகுது. நமது திராவிட மாடல் அரசு அறிவையும் கல்வியையும் மூலதனமாக பார்க்கிறது. மாணவர்களுக்கு இலவச மடிக்கணினி வழங்கும் திட்ட தொடக்க விழாவில் நடிகர் மணிகண்டன் பேச்சு. இந்த திராவிட மாடல் அரசு எதை மூலதனமாக நம்புதுன்னா அறிவை, கல்வியை. அது ரொம்ப முக்கியமான மூலதனம்ங்கிறதுக்கு பெரிய சான்றா என்ன இருக்க போகுதுன்னா, இன்னைக்கு போடுற விதை நிச்சயமாக தமிழ்நாட்டை எங்கே கொண்டு போக போகுதுங்கிறத இனி வரும் காலங்களில் நம்ம நிச்சயமாக பார்க்க தான் போகிறோம். அதுக்காக தமிழ்நாடு அரசுக்கு நிச்சயமாக நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். இலவச மடிக்கணினி திட்ட விழாவில் இசை நிகழ்ச்சி நடத்திய லெடியன் நாதஸ்வரம். மெய்மறந்து ரசித்த மாணவர்கள். சுற்றி நின்று ஊரே பார்க்க களம் காண்பான், புன்னகையில் சேனை வாழ ரணம் காண்பான், உன் பேரை சாய்க்க பல யானைகள் சேர்ந்த போதே நீ சிங்கம் தான். இந்தியாவில் சீனாவுக்கு நிகரான வளர்ச்சியை பெற்ற மாநிலம் தமிழ்நாடு என மத்திய அரசின் முன்னாள் தலைமை பொருளாதார ஆலோசகர் அரவிந்த் சுப்பிரமணியன் புகழாரம். AI தொழில்நுட்பத்தால் வேலைவாய்ப்பு அதிகரித்துதான் செய்யுமே தவிர குறையாது என்று IIT இயக்குனர் காமகோடி பேச்சு. திருச்சியில் பாஜக சார்பில் நடைபெற்ற நம்ம ஊரு மோடி பொங்கல் விழா. உள்துறை அமைச்சர் அமித்ஷா பங்கேற்று பொங்கல் வைத்து வழிபாடு. ஒரே நாளில் இரண்டாவது முறையாக உயர்ந்த தங்கத்தின் விலை 1280 ரூபாய் உயர்ந்து 1,02,080 அதிகரித்ததால் மக்கள் கவலை. தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஜனவரி 9 கனமழைக்கு வாய்ப்பு. தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரத்தில் 10ஆம் தேதி கனமழை பெய்யும் என கணிப்பு. திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் தனி நீதிபதியின் உத்தரவை ரத்து செய்ய கோரிய மேல்முறையீட்டு மனு. உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நாளை தீர்ப்பு. தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர், திருப்பூர் உள்ளிட்ட இடங்களில் வீடு வீடாக பொங்கல் பரிசுக்கான டோக்கன் விநியோகம். சில ஊர்களில் தெருக்களில் பொதுவான இடங்களில் வழங்கப்படுகிறது.
சென்னையில் காலி டாஸ்மாக் மது பாட்டிலுக்கு 10 ரூபாய் வழங்கும் திட்டம் நாளை முதல் அமல். மது வாங்கும்போது 10 ரூபாய் கூடுதலாக கொடுக்க வேண்டும் என்று அறிவிப்பு. தமிழ்நாட்டில் அதிகார பகிர்வு குறித்து பேசுவதற்கான நேரம் வந்துவிட்டது. கருத்து கணிப்பை சுட்டிக்காட்டி எக்ஸ் தளத்தில் காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் பதிவு. திமுகவுக்கு தனி பெரும்பான்மை கிடைக்காது என காங்கிரஸ் கட்சி நினைக்கிறதா என மாணிக்கம் தாகூருக்கு சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் கேள்வி. கூட்டணி ஆட்சிக்கு அவசியம் இல்லை என்றும் கருத்து. இல்லை, அதற்கான அவசியம் 2026 தேர்தலில் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. தனி பெரும்பான்மையுடன் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு தான் 2020 தேர்தல். தேர்தல் நேரத்தில் நண்பன், எதிரி, துரோகி என்பதெல்லாம் தனது கண்களுக்கு தெரியாது என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பேட்டி. எந்த ஆட்சி அமைந்தால் தமிழ்நாட்டிற்கு நல்லதோ அதை செய்திட தனக்கு கட்சியினர் அதிகாரம் தந்துள்ளதாக விளக்கம். தேர்தல் நேரத்தில் யார் எதிரி, யார் துரோகி, யார் நண்பன் என்பதெல்லாம் எனக்கு கண்களுக்கு தெரியாது. தமிழ்நாட்டில் எந்த ஆட்சி அமைந்தால் தமிழ்நாட்டிற்கு நல்லதோ அதை செய்திடுவதற்கு என் மீது நம்பிக்கை வைத்து நீங்கள் எனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறீர்கள். அடுத்து அமையும் ஆட்சியின் அமைச்சரவையில் அமமுக இடம்பெறும். தஞ்சையில் நடைபெற்ற அமமுக பொதுக்குழுவில் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பேச்சு. உறுதியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கௌரவமான இடங்களை பெற்று ஆட்சி அமைப்போம். அதிலே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர்கள் உறுதியாக அமைச்சர்களாக இடம்பெறுவீர்கள். சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக யாருடன் கூட்டணி வைக்கலாம்? மாவட்ட செயலாளர்களிடம் ரகசிய வாக்கெடுப்பு நடத்திய பிரேமலதா விஜயகாந்த். விஜய் முன்னிலையில் தவேகவில் இணைந்த காமராஜரின் பேத்தி மயூரி. அதிமுக உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்தவர்களும் இணைந்தனர். நாடாளுமன்றத்தில் முழங்கும் கர்ஜனை மொழி என் தங்கை கனிமொழி என முதல்வர் ஸ்டாலின் பிறந்தநாள் வாழ்த்து. அமித்ஷா, அண்ணாமலை, கார்கே, கேசி வேணுகோபால், செல்வ பெருந்தகை உள்ளிட்டோரும் வாழ்த்து. ஈரோட்டில் பாஜக சார்பில் விவசாயிகள் விழிப்புணர்வு மாநாடு. வள்ளிகும்மி நடனமாடி மகிழ்ந்த குஷ்பு. மும்பை அருகே டாமன் நகரில் 2 பேக்கிங் தொழிற்சாலைகளில் பயங்கர தீ விபத்து. மின்கசிவால் ஏற்பட்ட தீயை அணைக்க தீயணைப்பு வீரர்கள் போராட்டம். ஆந்திராவில் கோனசீமா மாவட்டத்தில் உள்ள ONGC நிறுவனத்தின் எரிவாயு குழாயில் வாயு கசிவால் தீ விபத்து. தீயை அணைக்க முடியாமல் கடுமையாக போராடும் தீயணைப்பு படை வீரர்கள்.